வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட், அதாவது கோர்ட் உதவியாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேர்வு அட்டவணை மற்றும் அது வந்து எத்தனை பர்சன்டேஜ் புதுப்பிக்கிறது, எப்படி சரிபார்க்கிறது அப்படிங்கிற மாரி 2025 ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏசிஐஓ ஆட்கள் சேர்ப்பு ஐபியில், அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் கிளர்க்கு வேலை வாய்ப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. இதற்குண்டான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. இதற்குண்டான அறிவிப்புகள் வந்திருக்குது அப்படின்னாலே உடனடியாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது, ஜூனியர் அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்பு ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமானா கிடையாது, இதில் வந்து நிறைய விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக அப்ளை பண்ண முடியாது, சுற்றிக்கிட்டே இருக்கும், சரியாக ஃபைல் வந்து அப்லோட் ஆகாது. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேபிக்குள்ளே நம்மளுடைய டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? அது எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்க, அது எத்தனை கேபி சொல்கிறாங்க, எத்தனை எம்பி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் வந்து கன்சல்டேட்டிங் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? இது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். 1 by 1 அப்டேட்ஸ் கொடுப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு கோர்ட் உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசி தேதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு இதை எடுத்துக்கோங்க. இப்படி தான் வந்து அறிவிப்புகள் வரும், இவ்வளோ தான் கேட்பாங்க, அதோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து குரூப் பி அல்லாதவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 241 காலி பணியிடங்களை நிரப்புவதாக 2025ஆம் ஆண்டு ஜூனியர் கோர்ட் உதவியாளர் தேர்வை நடத்தியது. அதன் முடிவுகள் இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட தேர்வுகளுக்கு உண்டான தேர்வு முடிவுகள் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலைவாய்ப்பாக தான் இருக்கும். அதாவது ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் வந்து உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா எதன் அடிப்படையில் அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யணும். சில நேரங்களில் ஜெராக்ஸ் காப்பி கொண்டு வர சொல்லுவாங்க, போய் எடுத்துகிட்டு வரணும். சில நேரங்களில் ஃபைல் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க, பண்ணணும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா விதமான ஹெல்ப்ஸ் பண்ணணும். இதுமாரி நிறையா விதமான இது எல்லாமே இருக்குது. அதை எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தயார் நிலையில் இருக்கணும். அப்படி இருக்கீங்க மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேங்களா? நான் இந்த வேலை செய்ய மாட்டேன், நான் இது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வாதம் போடுறவங்க, அதாவது எதிர்பேச்சு பேசுகிறீங்க, இந்த வேலை வாய்ப்புக்கு நாட் சூட்டபிள். நல்லா வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம விண்ணப்பிச்சுட்டு ஈஸியாக இருக்குன்னு வேலை வாய்ப்புக்குள்ளே போயிடுவீங்க. அதன் பிறகு இதுமாரி சிம்டம்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போயே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெல்பிங் மைண்ட் இருக்கீங்க மட்டும்தான் இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஒரு வேலை வாய்ப்பை வந்து நாம் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். 1 by 1 அப்டேட் கொடுப்போம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட்ஸ் கொடுக்குறோம்.
செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம். நாங்களும் வந்து அப்டேட் கொடுப்போம். ஓகேங்களா? இதேமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் கோர்ட் உதவியாளர் ஆட்கள் சேர்ப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் எஸ்சிஐ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கோர்ட் உதவியாளர் ஆட்கள் சேர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊதிய அளவில் வந்து நிலை 6லேருந்து கீழ் வைக்கப்பட்டுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வமுள்ள வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பார்த்துவிட்டு பிடிஎஃப்ல முழு விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த முழு விவரங்களையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு அணுகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப்பில் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷனு, என்ன ஏஜு, நெக்ஸ்ட்டு வந்து என்ன எலிஜிபிள் இன்னும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஃபார்மேட்ஸ் இருக்குது. அந்த ஃபார்மேட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நம்ம கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா எங்களை வந்து தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக ஹெல்ப்பிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்டேட் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது ஜூனியர் கோர்ட் உதவியாளர் ஆட்கள் சேர்ப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இதையும் வந்து பிடிஎஃப்பில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இணைப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆமாங்க, இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அப்டேட்ஸ்க்கு உண்டான தகவல்களையுமே நாங்கள் பிடிஎஃப்பில் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ட் உதவியாளர் வேலைவாய்ப்பு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு அது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக கிடைக்கும். இந்த கோர்ட் உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்பிங் மைண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்தித்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான கோர்ஸஸும் அவங்கள வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே வந்து கோர்ட்டில் உதவியாளராக ஒரு ஹெல்ப்பராக யாருக்கு போகிறீங்களோ அவர் வந்து உங்களுக்கு டீச்சிங் பண்ணுவார், ஹெல்ப்பிங் பண்ணுவார். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒருத்தரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒருத்தரை எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோச் பண்ணுறது, அவங்கள எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசுகிற இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொண்டுட்டு வர்றது, இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தகவல்களை அவங்க வந்து மிக சிறப்பான முறையில் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது நிறைய பேர் கேட்குறது, இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நாட்களில் நாங்கள் வந்து இது பண்ண முடியும். அதாவது நாங்கள் வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் கூட வெயிட் பண்ணுறோம். ஆனால் இதுக்குண்டான அப்டேட் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நாட்கள் ஆயிடுது. அதாவது 1 மாதம் 2 மாதம் ஆயிடுது. எப்போ இதுக்குண்டான அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்குது. நீங்கள் சொல்கிற மாரி இதுமாரி இந்த இணையதளத்தில் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போய் நாங்கள் பார்த்தா தான் நாங்கள் வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியுது. நாங்களே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான வெப்சைட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட் லிங்க்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் சூஸிங் நம்ம வந்து கொடுத்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்களை போட்டு பார்த்துட்டு இருப்போம். எல்லா வெப்சைட்லையுமே ஒவ்வொரு இது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கேயோ ஒரு அலர்ட் மெசேஜ் வருது, இல்லை ஒரு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, இல்லை ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறது, இதுமாரி ஏதோ ஒரு அப்டேட் வருது அப்படின்னா உடனடியாக எங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5-6 வெப்சைட் பார்ப்பீங்க. நாம் மினிமமே 100 வெப்சைட்டுக்கு மேலே நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்டு இருப்போம். அவ்வளோ மெம்பர்ஷிப் நம்மக்கிட்ட இருக்காங்க. எங்கேயோ ஒரு அப்டேட் வருது அப்படின்னா உடனடியாக உங்களை வந்து தெரியப்படுத்திடுவாங்க. ஓகேங்களா? இது எப்படி என்ன அப்படிங்கிறத நான் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான அஃபிஷியலான லிங்க்ஸ் போர்ட்டலில் எல்லாமே ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணியிருக்கேன்.
செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.